சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க ஐயா, அடுத்த மாசம் வாரம் வர வெள்ளிக்கிழமையில கோவில் கும்பாபிஷேகம் வச்சிருக்கோங்க ஐயா. ஐயா, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஊர் பெரியவங்களான உங்க 2 பேருக்கும் பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்துறதா கோயில் சார்பா முடிவெடுத்திருக்கோம். என்னால அதுல கலந்துக்க முடியுமான்னு தெரியல. என்னையா அப்படி சொல்றீங்க? நீங்க 25 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கீங்க. உங்களுக்கு மரியாதை செலுத்தலைன்னா ஊருக்காரவங்க எங்களுக்கு தானையா அவமானம். எங்க அண்ணன் 25 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரா? ஆமாங்கம்மா, அவரு பணம் கொடுத்ததுனாலதான் கோயில் வேலையெல்லாம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சது. என்னங்க சொல்றீங்க? சிதம்பரமா பணம் கொடுத்தது? ஐயா, அவரு கொடுத்துட்டாருங்க ஐயா. அவர் பேர்ல தான் பணமே வந்துச்சு. கொடுத்துட்டானா? என்னங்க சொல்றீங்க? நான் எப்ப பணம் கொடுத்தேன்? ஐயா, உங்க பேர்ல தானையா பணமே வந்தது. நீங்க கொடுக்காம எப்படியா பணம் வரும்? தட்டை வாங்கிக்குங்க ஐயா. நீங்க குடும்பத்தோட கும்பாபிஷேகத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா. இந்த ஊர் சார்பா எங்க அழைப்பை வாங்கிக்கீங்க. இந்தாங்க ஐயா. ஐயா, குடும்பத்தோட எல்லாரும் வந்து சிறப்பிக்கணும். வரங்க ஐயா. வாங்க. வாங்க போலாம். போயிட்டு வாங்க. சுகன்யா அம்மாவுக்கு அவங்க பொண்ணு கிடைக்கணும்னு வேண்டியிருக்கேன். ஆனா நீ எனக்கு ஒரு தங்கச்சிய கொடுத்திருக்க. நீ உண்மையிலேயே சக்தி வாய்ந்த அம்மன்னு நிரூபிச்சுட்ட. இந்த மாதிரியே சுகன்யா அம்மாவோட தவத்தையும் என்னோட வேண்டுதலையும் ஏத்துக்கிட்டு அவங்க பொண்ணு எங்க இருக்காங்கன்னு அவங்களுக்கு காட்டிடுமா? அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா. நீ என்ன தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேக்குற? இல்லக்கா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். உங்களை நான் என்னைக்குமே மதிச்சதில்ல. ஆனா நீங்க எப்பவுமே என்கிட்ட அன்பாதான் நடந்துக்கிட்டீங்க. அத கூட நான் ஏத்துக்கிட்டது இல்ல. என் கூட பிறந்த அக்கா கிடைக்கணும்ன்றதுக்காக நான் கூட உங்களை மாதிரி கஷ்டப்பட்டதில்ல. ஆனா நீங்க என் அக்கா கிடைக்கணும்ன்றதுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்க. இப்ப கூட நான் உங்களை புரிஞ்சுக்கலனா நல்ல மனுஷியே இல்லக்கா. திவ்யா, நீ என்ன கோவமா பேசினாலும் என்ன அவாய்ட் பண்ணாலும் நான் உன்னை ஒரு நாள் கூட வெறுத்ததே இல்ல. உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். அக்கா, நீங்களும் அம்மாவும் வேண்டிக்கிற மாதிரி என் அக்கா எங்களுக்கு கிடைப்பாங்களா? கண்டிப்பா கிடைப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னா நான் தேடி கண்டுபிடிப்பேன். ஏன் நாம 2 பேரும் தேடி கண்டுபிடிப்போம். சரிக்கா, நம்ம அக்காவை தேடி கண்டுபிடிக்கலாம்.
அப்படியே எனக்கு என் அக்கா கிடைச்சிட்டாலும் எப்பவும் நீங்க எனக்கு ஒரு அக்காவா தான் இருக்கணும். நான் இப்ப வரைக்கும் உன்னைய தங்கச்சியா தான் பாத்துட்டு இருக்கேன். மீனா, சார், உங்க பொண்ணு என்ன சொல்லி கூப்பிட்டா தெரியுமா? என்ன அக்கான்னு சொல்லி கூப்பிட்டா சார். மீனா, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தாமா இருந்தேன். திவ்யா இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மீனா. இந்த கோயிலுக்கு வந்துதான் உங்க பொண்ணு மாறணும்னு இருக்கு சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்கிட்டயும் ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டா. அவளோட தப்ப உணர்ந்து பேசினா. இனிமே இவ மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்க எதுவுமே பேசாதீங்க சார். மீனா, திவ்யாவை நான் என்னமா சொல்ல போறேன்? இவளை எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கொண்டு தான் சொல்லுவேன். அதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டா இல்ல, எனக்கு இதுவே போதுமா. மீனா, தலைவலிக்குதா? என்னம்மா, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார், லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அக்கா, நீங்க வாங்க, வந்து உட்காருங்க. முட்டி போட்டு சுத்தி வந்தாங்கல்ல, அதான் டயர்டா இருக்காங்க. மீனா, ஒருவேளை உனக்கு பிபி லெவல் கம்மியா இருக்கும், அதான் தலை சுத்துற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் இருமா, உனக்கு மயக்கம் வரதுக்குள்ள நான் வெளியில போய் உனக்கு குடிக்க ஏதாவது வாங்கிட்டு வந்துறேன். அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் சார், எனக்கு சரியாயிடும். நீங்க சுகன்யா அம்மாவை பாருங்க, அவங்க இன்னும் அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு அவங்கள இப்படி பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, நீங்க வாங்க, முதல்ல உட்காருங்க, டயர்டா இருப்பீங்க. வாங்க. இல்ல இருக்கட்டும், நீங்க பரவாயில்ல. வாங்க, வந்து உட்காருங்கன்னு சொல்றேன்ல. மீனாவை கூட்டிட்டு போமா, நான் குடிக்க ஏதாவது வாங்கிட்டு சரிப்பா, வரேன். நீ போமா. வாங்க வாங்க. பாத்து உட்காருங்க. பாவன்னு பணத்தை கொடுத்த உங்க பிள்ளைகளை சீக்கிரமா பணத்தை கொடுத்துருந்தா வாங்கினாரு. ஆனா பணத்தை வாங்கின உடனே திருப்பி தரத்துக்கு யோசிக்கிறாரே. ஒரு பெரிய மனுஷன் செய்யற வேலையா இது? என்னையா அப்படி சொல்றீங்க? நீங்க 25 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கீங்க. சிதம்பரம், என்னையா இப்படி சோர்ந்து போய் நிக்கிற? சித்தி, நான் தப்பா இருக்கேனா சித்தி? நம்ம குடும்பத்துக்கு அந்நியமா இருக்கனா? ஏயா இப்படி எல்லாம் கேக்குற? நீ இந்த குடும்பத்தோட ஆணி வேறியா? உன்னை போய் நாங்க எப்படியா அந்நியமா நினைப்போம்? அப்படி நினைக்கிற அளவுக்கு நீ என்னையா தப்பு பண்ண? உன் அப்பாவோட கௌரவத்தையும் உன் சித்தப்பாவோட மரியாதையை காப்பாத்தி நிலநாட்டி நிறுத்தி இருக்கியா நீ? ஐயா, நீ இப்படி கலங்கி போய் நிக்கலாமாயா? இல்ல சித்தி, நான் என் மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன்.